வணக்கம். நம்ம இன்றைக்கி அறுவடை செய்கிறது வந்து மாம்பழம். என்னோட மாம்பழம்லாம் ஒரு விஷயமாக நினைக்காதீங்க. இது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மரத்துலேயே முடிஞ்ச அளவு வந்து பழுத்து அதில் விழுந்தால் மட்டுமே நாங்கள் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா மரத்தில் பழுக்கும்போது நாங்கள் வந்து பறிக்கிறோம். இதில் இருக்கிற எல்லா மாம்பழமே பழுத்துருது. ஏற்கனவே கொஞ்சம் பறித்து வச்சுருக்கோம், பழுத்தது மட்டும். அது இல்லாமல் கொஞ்சம் இங்கே இருக்கிற இயற்கையான விலங்குகள், இந்த அணில், வவ்வால், காகமும் சாகுது. இப்போ மாம்பழத்தை வந்து காகமே கீழே வந்தால் கீழே குத்தி சாப்பிடுது. அதில் அதுக்கு கொஞ்சம் ஒரு பங்கு கொடுத்துட்டு நாங்கள் 3 பங்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா அதோட தன்மை நம்ம ரொம்ப முக்கியம். இயற்கையை வந்து இப்போ ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்குது. அதனால் பழங்கள் வந்து குருவிக்கு கொஞ்சம் கொடுத்துடுங்க. ஒரு 3ல் 1 பங்கு, இல்லை 3ல் முடியலையா, பழம் எல்லாம் கூட பறிச்சிங்க, ஒரு 10 பழம் மட்டும் மரத்தில் விட்டுடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே பழங்களை விட்டு கீழே கிடக்குது, காகலாம் சாப்பிட்டு கீழே கிடக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் விட்டுருக்கோம், அதுவும் சாப்பிடுது. ஒன்றும் பழங்கள் இருக்குது. சீசன் முடியறதால இருக்கிற பழம் கொஞ்சம் தான் இருக்கிறதால அதை நாங்கள் பறிக்கிறோம். நல்லா ஃபுல்லாக பழுத்துருது, கரெக்டான அளவு இருக்குது. அதில் முடிஞ்ச அளவு வந்து பறித்து வச்சு பழுக்க வைக்காதீங்க. அப்படி பறித்து பழுக்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, புழுக்கள் வந்து அதில் உருவாகுது பழையான முறையில் செஞ்சால். இல்லை நீங்கள் மருந்து போடுறீங்க அப்படின்னா அதில் எந்த புழுமே இருக்காது, ஈயும் முக்கியாது. அதெல்லாம் முடிஞ்ச அளவு மரத்தில் பழுத்து அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும். அதிலே நீங்கள் ஹைப்ரிட் கண்ணாக இருந்தால் கூட, நாட்டு கண்ணாக இருந்தாலும், நாட்டு கன்று சுவை அதிகமாக இருக்கும், ஒன்றும் அதிகமாக இருக்கும். இப்போ ஒட்டு ரகங்கள் அதிகமாக வருது. ஒட்டு ரகங்கள் அதிகமாக வரதால அதோட பழம் கூட நீங்கள் மரத்துலேயே பழுத்து சாப்பிட்டு பாருங்கள், அது வித்தியாசம் தெரியும். இதோட இன்னொன்று என்னென்னா, அரிஞ்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முழுசாக பல்லால் கடித்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் மாம்பழம் பறிச்சுட்டு இறங்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.